பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரிடத்திலே சார்பாக நான் கேட்க விரும்புகின்றேன். முஸ்லிம் பெண் தாதியர்களின் ஆடை தொடர்பாக கடந்த சில நாட்களாக பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் சமூக மட்டத்திலும் ஊடகங்களிலும் பேசு பொருளாக மாறியுள்ளதை அவதானிக்க முடிகிறது. இது தொடர்பாக சில கருத்துக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அரச மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகின்ற முஸ்லிம் பெண் தாதியர்கள், நர்சஸ், அவர்களுடைய சீருடைக்கு மேலதிகமாக காட்சட்டை அணிவதற்கு அனுமதி வழங்காத நிலையிலே 1992 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணையை நான் கொண்டு வந்தேன். அந்த பிரேரணை மீதாக நான் பேசுகின்ற போது பின்வரும் விடயங்களை சுட்டி காட்டினேன். இன்று தாதிமார் தொழில் என்பது சகல மக்களுக்கும் தேவையான, சகல மக்களும் பங்கு பெற்றக்கூடிய, சகலரும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு பொதுவான தொழிலாக இருக்கின்றது. அப்படியான ஒரு பொதுவான தொழிலே சகல சமூகங்களையும் சேர்ந்தவர்களும் தங்களுடைய கலாச்சாரங்களுக்கும் சமய அனுஷ்டானங்களுக்கும் ஏற்ற வகையில், சமயம் அனுமதிக்கக்கூடிய வகையில் ஈடுபடுவதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். முஸ்லிம் பெண்கள் காட்சட்டையின்றி மேலாடை மாத்திரம் அணிவதை இஸ்லாம் மார்க்கம் அனுமதிக்காத காரணத்தினால் அந்த தொழிலில் பெருமளவில் ஈடுபட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம் நர்சஸ் தாதியர்கள் தங்களின் மார்க்கம் கலாசாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சீருடை அணிவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று ஒரு பிரேரணையை முன்வைத்தேன். இவ்வாறான காரணங்களுக்காக முஸ்லிம் பெண் தாதியர்களுக்கு காட்சட்டை அணிவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என இந்த சபையில் தனிநபர் அமைப்பினை கொண்டு வந்திருந்தேன். குறித்த பிரேரணை தொடர்பாக அப்போதிருந்த சகல இனங்களையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்பாக ஆதரவாக உரையாற்றியதுடன் அன்றைய கௌரவ சபாநாயகராக இருந்த அல்ஹாஜ் மர்ஹூம் MH முகமது அவர்களும் சபாநாயகர் கதிரையில் இருந்தே முஸ்லிம் தாதியர்கள் அவர்களின் கலாச்சார முறைப்படி சீருடை அணிய இந்த பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பிரகாரம் இறுதியில் அன்றைய சுகாதார அமைச்சர் கௌரவ ரேணுகா ஹேரத் அவர்களின் அனுமதியுடன் குறித்த எனது பிரேரணை வாக்கெடுப்பின்றி பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மோஷன் எக்ரீட் என்று சபாநாயகரால் குறிப்பிடப்பட்டு அங்கீகாரத்தை வழங்கியது. இவ்வாறான பின்னணியில் அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 33 வருடங்கள் இலங்கையின் எல்லா அரச மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் முஸ்லிம் தாதி பெண்கள் நர்சஸ் அவர்களுடைய சீருடைக்கு மேலதிகமாக காட்சி அட்டை அணிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் அணிந்து கொண்டிருந்ததுடன் இது தொடர்பில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இடம்பெற்றிருக்கவில்லை. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்களும் தாதியர்களாக கடமைகளை பொறுப்பேற்று இன்று வரை நாடு முழுவதும் கடமையாற்றி வருவதை தாங்கள் அறிவீர்கள். கடந்த சில மாதங்களாக நர்சஸ் ட்ரைனிங் ஸ்கூல், தேசிய தாதியர் பயிற்சி பாடசாலையிலும் வேறு சில வைத்தியசாலைகளிலும் இதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அறிகின்றோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே, நீங்கள் சகல இன மக்களுடனும் ஒற்றுமையுடனும் வாழுகின்ற களுத்துறை மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதி என்ற வகையிலும் சகல இன மக்களுடனும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய, அதேபோன்று அனைத்து இன மக்களும் மதிக்கின்ற ஒரு கௌரவ அமைச்சர் என்ற வகையிலும் இது தொடர்பாக தங்களது அமைச்சினூடாக ஒரு சுற்றி நிறுவனம் ஒன்றை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நிறுவனங்களுக்கு அனுப்பி நமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆடைகளை அணிவதற்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கை எடுப்பதற்கு கேட்க விரும்புகின்றேன். நன்றி.